ஹாய் கைஸ், நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான பேனர் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த பேனர் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியும். இந்த பேனருக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த பிக்சர் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்னு. அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே நான் கொடுத்துருக்கேன் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்டை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதோட சைஸை மட்டும் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு இந்த கிராப்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே போர்ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது கொடுத்து சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு இப்போ இந்த டிக்கை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஒரு பிஎன்ஜி கொடுத்துருக்க பார்த்தீங்களா, அந்த கொடி பிஎன்ஜி, இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இதை அப்படியே செட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுவே ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி இந்த இமேஜை டச் பண்ணிங்கன்னா இங்கே டூப்ளிகேட்னு காட்டும். அது மாதிரி கொடுத்துட்டு இப்போ இதை கொண்டு வந்து அதே மாதிரியே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஃபோட்டோன்னு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு செட் பண்ணிட்டு இதோட பேக்ரவுண்ட் வந்து நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பீஜின் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுங்க. கொடுத்து இந்த பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த கீழே வந்து இந்த கட் பண்ண தெரியுது பார்த்தீங்களா, அதை மட்டும் வந்து லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். எங்கெங்கே அந்த கட் பண்ண தெரியுதோ அதெல்லாம் வந்து லைட்டாக ஒரு எரேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த குச்சி வந்து மேலே டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இந்த இமேஜை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே மாதிரியே நம்ம வந்து இமேஜை ஃபஸ்ட்டு வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ண தெரியுது பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை கொண்டு வந்து அப்படியே கீழே இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேஜ் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறோம்னு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் வந்து நம்ம பேக்ரவுண்டு சைஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ கீழே அப்படியே மூவ் பண்ணிட்டேன்னா பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷனுக்கு வந்து அதில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த எரேசரை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, அந்த இது கோடு மாதிரி தெரியுது, அதை வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆடு ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் பேஜ் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிஎன்ஜியை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இதை கொண்டு வந்து அப்படியே இதை கீழே வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து இந்த ஃபயர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரை கொண்டு வந்து
கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். வச்சு கரெக்டாக கொண்டு வந்து இந்த மூலையில் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக மூலையில் வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிளெண்டருக்கு பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதே ஃபயரை வந்து நம்ம ஒரு டூப்ளிகேட் பண்ண போகிறோம். டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இதை கொண்டு வந்து இந்த சைடு அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 5வது ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஃப்ளிப் ரொட்டேட்னு அதை டச் பண்ணி இந்த 3வது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொட்டேட் ஆகும். இதை கொண்டு வந்து அப்படியே கீழே வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயரை டச் பண்ணிட்டு இந்த ஃபயருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஃபோட்டோக்கு கீழே போகணும். அதனால இதை வந்து டச் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து கரெக்டாக இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சாச்சுங்களா? இப்போ இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை வந்து கரெக்டாக கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இமேஜ் கொடுத்துருப்பீங்க, அதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த லைட்டை டச் பண்ணிட்டு இதில் போயிட்டு பிளெண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்து இப்போ இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் இதை கொடுத்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு இந்த எந்தெந்த இடத்துலலாம் எஃபெக்ட் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம வந்து தளபதிக்கு பின்னாடி வைக்கிற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். அதனால் இந்த லைட்டை டச் பண்ணி இமேஜுக்கு பின்னாடி கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா போதும், அந்த பவர் தெரியும். இப்போ எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி HDR1 அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம பேக்கிலுக்கு பேனர் வந்து ஃபுல் HDR எஃபெக்டில் இருக்கும். எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ கடைசியாக வந்து ஒரே ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். கீழே ஆட் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இங்கே ஒரு லைன் இமேஜ் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லைன் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதோட பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம HDR எஃபெக்டில் கொடுக்க போகிறோம். அதனால் அந்த எஃபெக்ட்ஸை டச் பண்ணி HDR1 கொடுத்து டிக்கு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இதை கொண்டு வந்து அப்படியே கீழே வச்சுருங்க. இந்த இடத்துல கரெக்டாக அந்த ரைண்டுக்கு பதிலாக அதில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து அப்படியே இந்த சைடு வைக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி 3வது ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ இதை கொண்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இதில் டச் ஆகிற மாதிரி வைங்க. வச்சுட்டு மேலே டிக் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்து இந்த பேனரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.